everyone, welcome back to my Starlight Tarot. நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ. இன்னைக்கு கேண்டில் வேக்ஸ் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். அதில் உங்கள் பர்சனோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், இன்டென்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் பார்க்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். கைஸ், ஐ ஃபீல் இந்த கனெக்ஷனில் நிறைய பர்சன் இன்வால்மெண்ட் தெரியுது. நெகட்டிவ் பீப்புள்ஸ் அண்ட் negative places, karmic, toxic. I'm saying that. And எனக்கு உங்கள் பார்ட்னர் தான் உங்களை சீட் பண்ணியிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அவங்கள சீட் பண்ணலை, நீங்கள் அவங்களுக்கு லாயலாக தான் இருந்திருக்கீங்க. அவங்க உங்களை தான் சீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகியிருக்கு, பட் அகெயின் உங்களை இம்பார்ட்டண்ட்டாக அவங்க கன்சிடர் பண்ணலாம். ஐ ஃபீல் அவங்களுக்கு உங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல இந்த கனெக்ஷனை. அண்ட் தேர்ட் பார்ட்டிஸ், நெகட்டிவ் பீப்புள்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ப்ராப்ளம்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது தெரியல. ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக சில பேருக்கு போயிருக்கலாம் இந்த கனெக்ஷன். செப்பரேஷன், ஆன் அண்ட் ஆஃப். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருக்காங்க உங்கள் பார்ட்னர். ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கலாம். அவங்க எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் ஓப்பனப்பாக பேசியிருப்பாங்க. இப்போது ஏதோ தயங்குற மாதிரி இருக்குது அவங்க சைடு. ஓகே, அவங்க ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். ஐ ஃபீல் நீங்கள் இல்லை, அவங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் இந்த கனெக்ஷனுக்கு. சி கைஸ், ஆக்சுவலி இங்கே பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? வேக்ஸுமே பிளாக் கலரில் இருக்குது. நெகட்டிவாக இருக்குது கனெக்ஷன். நெகட்டிவ் பீப்புள்ஸ் இன்டர்ஃபயரில் இருக்காங்க, இன்வால்வ்டாக இருக்காங்க இந்த கனெக்ஷனில். பிளாக்கேஜஸ் இருக்குது. நெகட்டிவ் பீப்புள்ஸால் பிளாக்கேஜஸ் தெரியுது. தேர்ட் பார்ட்டி கூட நெகட்டிவாக இருக்கலாம். திஸ் பர்சன் குட் பி டால் அண்ட் டாலர் தென் யூ. டால் பர்சனாக இருக்கலாம் இவங்க. இவங்க ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கலாம். கிளாரிட்டி அண்ட் ரேஷஸ், அலர்ஜி, ஆக்னே ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கலாம். ஐம் சீயிங் உங்களுக்கு இருக்கலாம். ஐ ஃபீல் எனக்கு ஒரு விமென் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. விமென் எனர்ஜி, ரிலேட்டிவ்ஸ், யோர் மாம், யோர் சிஸ்டர், யோர் ஃப்ரெண்ட் ஆர் யோர் கோவொர்க்கர் ஆர் யோர் மென்டர். உங்களை கைட் பண்ணுற ஒருத்தவங்க, ஒரு ஃபீமேல் பர்சன் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இந்த கனெக்ஷனுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு டீப் ஐடியாஸ், கிளாரிட்டி அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கலாம். அவங்க உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க கைஸ். ஸ்மோக் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நெகட்டிவ் பீப்புள். சடன் சேஞ்சஸ் இந்த கனெக்ஷனில் வரலாம். பிக் சேஞ்சஸ். கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்க போகுது அந்த சேஞ்சஸ், பட் ஒரு 50% பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த கனெக்ஷனில். கிளாரிட்டி கொடுக்கலாம் அண்ட் கிளாரிஃபை பண்ணலாம். அவங்க பண்ண மிஸ்டேக்கு அந்த கிளாரிஃபை பார்க்க முடியுது. அவங்க உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆர் இதை இன்வைட் நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஒரு செலிப்ரேஷன் ஆர் எல்ஸ் ப்ரைவேட் மீட், ஒரு உங்கள் பேரண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்கஷன் பார்க்க முடியுது. உங்கள் பார்ட்னர் உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி தெரியுது. அண்ட் ஒரு டிஸ்கஷன் பார்க்க முடியுது. பேரண்ட்ஸ் உங்கள் கனெக்ஷன் வீட்டில் தெரிய வரலாம். ஓகே,
அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, பேட் ஆர் குட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படி இருக்குது இந்த கனெக்ஷன், உங்கள் லைஃப் எப்படி இருக்குது வித்தவுட் மீ. guys ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. why I don't know, I feel so negative here. பட் சேஞ்சஸ் தெரியுது. நீங்களே பாருங்கள், பிளாக் கலர் பார்த்தீங்களா, பிளாக் எனர்ஜிஸ். நெகட்டிவ் பீப்புள்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணியே ஆகணும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து. ஆர் நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்கன்னா சீக்கிரமாக வந்து கிளென்ஸ் பண்ணுங்க உங்கள் எனர்ஜி. ஓகே, அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் உங்கள் லைஃப் எப்படி இருக்குது, அதை நினைக்கிறாங்க. வித்தவுட் மீ என்னோடய பார்ட்னர் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வருது. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் ஃபேமிலி பர்சன் கிட்ட கேட்கலாம். அவங்க கேட்கலாம் உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பர்சன் கிட்ட கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கலாம் உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸுமே அவங்களுக்கு வந்து வருது. எனக்கு என்னமோ உங்களுக்கு வேறு ஒரு பார்ட்னர் கிடச்ச மாதிரி பார்க்க முடியுது. வேறு ஒரு பர்சன் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். நீங்கள் அவங்க கூட பேசினதுக்கப்புறம் இவங்களே பெட்டர், நான் இவங்களே லவ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வந்திருக்கலாம். உங்கள்கிட்ட பெட் இருக்கலாம், உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு அந்த பெட் வாங்கி கொடுத்துருக்கலாம். மேபி யூ போத் ஹேவிங் பெட்ஸ், டாக், கேட். ரிலீஜியஸ் இஷ்யூஸ் பார்க்க முடியுது. ரொம்ப பொசசிவான பார்ட்னர், உங்களோட பார்ட்னர் பர்சன். அவங்க வந்து லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. லாங் டிஸ்டன்ஸ் கனெக்ஷனாக இருக்கலாம், லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்சிங் ஜாப், சேஞ்சிங் ஹோம், மூவிங் அனதர் ஆஃபீஸ். ஹேண்ட் கிஸ்ஸஸ் பார்க்க முடியுது. ஹேண்ட் கிஸ்ஸஸ், உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு ஹேண்ட் கிஸ் பண்ணியிருக்கலாம். ஹேண்ட் கிஸ்ஸஸ். அண்ட் அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் ரீகன்சிலேஷன் ஹேண்ட் கிஸ்ஸஸ் பாசிபிள். யூ கெட் ஹேண்ட் கிஸ்ஸஸ். லவ் இஸ் கம்மிங் கைஸ். நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருக்காங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களோட நெகட்டிவிட்டிஸை என்ஹான்ஸ் பண்ணுங்கள். ஓகே, they want this relationship. அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் உங்கள் பார்ட்னருக்கு. they want this relationship back. அவங்களுக்குமே அது வேணும். அவங்களுமே வந்து அகெயின் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து உங்களை மாதிரி வேறு யாரும் கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் ரொம்ப லாயலாக இருந்திருக்கீங்க. அவங்க மீட் பண்ணுற பர்சன் எல்லாமே டெம்ப்ரவரி பர்சன் தான், நெகட்டிவ் பீப்புள்ஸ் தான். ஸோ நீங்கள் தான் உங்களுக்கு லாயலாக இருக்கீங்க, ரியலான அன்பு நீங்கள் தான் காட்டியிருக்கீங்க. அதனால் அவங்க வந்து ரைட் நாவ் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும். அண்ட் கைஸ், யூ கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கன்ஃபார்ம் கிடைக்க தான் போகுது. லவ் ஆர் ஜாப், கெரியர் பற்றி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஏதாவது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வந்துட்டு தான் இருக்குது. ஓகே, எனக்கு என்னமோ நீங்கள் பிளாக் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. பிளாக் கலர் ட்ரெஸ். ஐ ஆல்சோ சி கேர்ள்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ். windows black color, door black color, a nail polish, bike, car, hair pots, laptop, black colors irukkalam ungata, or black slippers, shoes. நீங்க ரொம்ப நெகட்டிவான பிளேஸ்ல இருக்கீங்க. யூ ஆர் வெரி நெகட்டிவ். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் லெட் கோ பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கீங்க. மூவ் ஆன் பண்ண முடியாமல் இருக்கீங்க. அண்ட் வெயிட் பண்ணவும் முடியல அவங்களால, அதுவுமே பார்க்க முடியுது. அவங்க வந்து உங்கள் லவ் தேர் லாஸ்ட் யுவர் லவ். பட் அவங்களுக்கு இழந்த காதலை திருப்பி வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இந்த லவ் பார்க்க முடியுது. லவ் கம்மிங் ஃபார் யூ. they want your love. they feel guilty. they want to meet you guys. அவங்களுக்கு உங்களை மீட் பண்ணணும் ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கலாம். ஓகே,
இந்த சொல்லியிருந்தல ஒரு தேர்ட் பர்சன் கிட்டேருந்து, ஒரு ஃபீமேல் பர்சன் கிட்டேருந்து ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு. Listen your intuition. Guys, listen your intuition. There could be manipulative person நினைக்கிறேன். உங்கள் பர்சன் ரொம்ப மேனிப்புலேட்டிவாக இருந்திருக்காங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க சில விஷயங்களை பார்க்க முடியுது. நீங்கள் உங்களோட 7 சக்ராஸை நீங்கள் கிளென்ஸ் பண்ணி ஆகணும். கோஸ் சி கைஸ், எவ்வளோ வந்து பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஐம் ஸ்டாப் ஹியர். நான் ஏன் ஸ்டாப் பண்ணேன்னா ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு, அதனால நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு கேண்டில்ஸுமே கொஞ்சம் இதுவாகிடுச்சு, கொஞ்சம் எட்ஜுக்கு வந்துடுச்சு. ஸோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் இதில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் இந்த எனர்ஜிஸ் பற்றி. லைக் ஐ வாண்ட் டு ஷோ யூ கைஸ். பாருங்கள், பிளாக் கலர் பார்த்தீங்களா, இவ்வளோ பிளாக் பீப்புள்ஸ். see this, இவ்வளோ பிளாக் எனர்ஜிஸ், நெகட்டிவ் பீப்புள்ஸ் அரௌண்ட் யூ. இந்த கனெக்ஷன் அவ்வளோ நெகட்டிவாக மாறி இருக்கு. ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. உங்கள் பார்ட்னர் உங்களோட ஹேர் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஹேர் ஸ்டைல் ஓகே, மேபி நீங்கள் கூட உங்கள் ஹேர் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தே வாண்ட் டு ஹக் யூ. அது பார்க்க புரியுது. அந்த ஹக்கிங்கை மிஸ் பண்ணுறாங்க, நீங்களும் மிஸ் பண்ணுறீங்க. அந்த ஹக்கிங், அந்த மிஸ்ஸிங்ஸ் பார்க்க முடியுது. அண்ட் மேபி யுவர் நேம் ஸ்டார்டட் வித் ஓ. உங்கள் பார்ட்னர் நேம் OHLP or KSM. Is it maybe Zara, Singh Zara, or Muslims names இருக்கலாம், முஸ்லீம் பர்சனாக இருக்கலாம். ஓகே, அவங்க கால் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. அவங்க வேற ஒரு பர்சன் மேலே அப்சஸ்டாக இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி. வேறொரு அப்சஷனும் தெரியுது. இப்போது உங்கள் மேலே அகெயின் போனது திரும்பி வர மாதிரி தெரியுது. இது வந்து ரேர். நான் பிஃபோர் நான் சொல்லியிருந்தால வேற ஒரு பர்சன் மேலேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. அது ரேர். சில பேருக்கு அது ரெசனேட் ஆகலாம் அந்த ஒரு விஷயம். ஓகே, ரியலைஸ் பண்ணுறதுக்குமே சான்சஸ் வந்து இருக்குது. அவங்க நீங்கள் தான் பர்ஃபெக்ட் பார்ட்னர், நீங்கள் போதும், யூஆர் எனஃப் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. பிகாஸ் ஏன் அவங்க அப்படி நினைக்கிறாங்க நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஒரு சர்டன் ரீசன் இருக்குது அவங்களுக்கு. பிகாஸ் அவங்க லைஃப்பில் உங்களை தவிர வேறு யாருமே ஜென்யூனாக இல்லை. அவங்க யார் மீட் பண்ணாலுமே ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க, நெகட்டிவாக இருக்காங்க, ஒரு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு குட் நியூஸ் வெயிட்டிங்கில் இருக்குது உங்களுக்கு. குட் நியூஸ் என்னால் பார்க்க முடியுது. Good news waiting for you guys. Unblock, call. Suddenly அந்த லவ் அண்ட் கேர் அவங்க ஷோர் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இந்த கனெக்ஷனில் பார்க்க முடியுது. பட் அகெயின் இந்த ட்ரஸ்ட் உங்களுக்கு பில்ட் ஆகலாம். அவங்க அந்த சேஞ்ச் வந்து கொடுக்குறாங்க. அவங்க கம்யூனிகேட் சரியாக பண்ணாமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் கொஷின்ஸ் கேட்டிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, கம்யூனிகேட் சரியாக இருந்திருக்காது. இப்போது அந்த கம்யூனிகேஷன் வந்து இந்த கனெக்ஷனில் வந்து வரலாம். ஓகே, இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஐ நோ ஐ ஹேட் யூ. நான் உன்னை ஹேட் பண்ணிட்டேன், நான் உன்னை வெறுத்திருக்கேன், பட் நான் பண்ணதெல்லாம் தப்பு அந்த மாதிரி அவங்க சொல்லலாம். ஐம் சாரி அந்த மாதிரி அவங்க கேட்கலாம். அவங்க மூவ் ஆன் பண்ணதுக்கு அவங்க உங்ககிட்ட வந்து சாரி கேட்கலாம். உங்களை விட்டு போனதுக்கு அவங்க சாரி கேட்கலாம். அவங்க அந்த ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணதுக்கு வந்து சாரி கேட்கலாம். ஹைடிங்குமே பார்க்க முடியுது. ஒரு சிலருக்கு ரேராக ரெசனேட் ஆகலாம் இந்த மாதிரி விஷயங்கள். உங்களுக்கு இவங்க கூட ஃப்யூச்சர் வேணும், நீங்களும் எதிர்பார்க்குறீங்க. இந்த கனெக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். அவங்க உங்ககிட்ட பேசுகிறதுமே உடனே வந்து பேசுகிறது அந்த மாதிரி இருக்காது. பட் அவங்க வரப்போ சில திங்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து சடனாக வந்து சேஞ்சஸ் வந்து ஆகலாம். அவங்களுக்கு உங்கள் ஸ்மைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்மைல் உங்களுக்கு சிரிக்கிறப்போ டிம்பிள் வரலாம். டிம்பிள் கன்னத்தில் குழி வர்றது டிம்பிள்.
சப்பி சீக்ஸ் ஆர் நீங்கள் கொஞ்சம் சப்பியாக இருக்கலாம். எர்த் அண்ட் வாட்டர் எலமெண்ட் பார்க்கும்பொழுது கேன்சர், லிப்ரா, கடகம் அண்ட் துலாம். நைட் டைம் கால் பார்க்க முடியுது. நைட் டைம் மெசேஜஸ் கால் உங்களுக்கு வரலாம் இவங்கக்கிட்ட இருந்து. இந்த ஒரு கனெக்ஷன் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நீங்கள் இருக்கீங்கள்ல, உங்களை சுற்றி நிறைய நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருக்காங்க அண்ட் உங்கள் பார்ட்னரை சுற்றி நிறைய நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த கனெக்ஷனில் நிறைய நெகட்டிவ் பீப்புள்ஸ் இன்வால்வ்டாக இருக்காங்க. ஓகேவா? தேர்ட் பார்ட்டிஸாக இருக்கலாம் ஆர் உங்கள் பர்சனோட ஃபேமிலி பர்சனாக கூட பார்க்க முடியுது. ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நெகட்டிவாக இருக்காங்க. நோட் திஸ். நான் ஒரு ஃபீமேல் பர்சன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லியிருந்தால, அது யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகே, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே போய் ஹெல்ப் கேளுங்க ஒரு ஃபீமேல் பர்சன்கிட்ட. உங்கள் ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு சொல்யூஷனுமே கிடைக்கலாம், ஒரு ஐடியாஸ் கிடைக்கலாம், ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த கனெக்ஷனை பற்றி. ஓகே, நீங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்க மாதிரி தெரியுது. இருந்தாலுமே நைட் டைமில் வந்து ரொம்ப நெகட்டிவாக மாறுது உங்களோட எனர்ஜிஸுமே. நீங்களும் உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, உங்களால் முடியலை. அவங்களோட இன்டென்ஷன் பார்க்குறப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த இன்டென்ஷன் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிருப்பாங்க, ஹைட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பொய் சொல்லியிருக்கலாம். இப்போது உங்கள் இன்டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இந்த கனெக்ஷன் அவங்க வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. பிகாஸ் உங்களை தவிர அவங்கள நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்றதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் தாட்ஸ் வந்து இந்த கனெக்ஷனை பற்றி தான் நினைக்கிறாங்க. இந்த கனெக்ஷன் எப்படி இருக்கோ, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் அவங்க அதுவே நினைக்க செய்கிறாங்க. உங்களை ஹர்ட் பண்ணது, இந்த கனெக்ஷனை டிஸ்ட்ராய்ட் பண்ணது, அதை பற்றி எல்லாமே இப்போ தான் நினைக்கிறாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி நினைக்கல. இப்போ தான் அவங்களுக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் பீரியடே வருது. ஓகே, அண்ட் அவங்களோட ஃபீலிங்ஸுமே வந்து கொஞ்சம் பேடாக தான் இருக்குது. அவங்களும் மிஸ் பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, பேசுவாங்க. எனக்கு என்னமோ உங்கள் மேரேஜ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயம், கமிட்மெண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், ப்ரைவேட் மீட்டிங் ஒரு மீட்டப்புக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு உங்களை மீட் பண்ணணுன்னு இருக்குது. ஓகே, ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு உங்களை மீட் பண்ணணுன்னு இருக்குது. அவங்களும் மீட் பண்ண வருவாங்க. ஐடியாஸ் கிடைக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து அவங்க சைடில் இருந்து இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியலாம். ரீகன்சிலேஷன் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கிளாரிட்டி கொடுக்கலாம். ஓகே ஓகே காய்ஸ், திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பை.